மகத்து பார்த்தீங்கன்னா வேற லெவலு. தானி ஜெயிக்கணும், தானிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. யாஷிகா மேலே 2 கண்ணாவே இருக்கு. யாஷிகா எதனால உனக்கு பிடிக்கும்? டாடி பாலாஜி இருக்காருல்ல, அவர் ரொம்ப நாளாக வந்து அசிங்கமாகவே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? பிக் பாஸ் 2 சீசன் வந்து இப்போ ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக தான் அது எல்லாமே டெவலப் பண்ணுறாங்க. முன்ன ஜூலியை வச்சு பண்ண மாதிரி இப்போ பாலாஜி ஒய்ஃப் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸில் வந்து ஆரோ ஓவியா அப்படி இருந்தாங்க. இந்த பிக் பாஸில் அந்த மாதிரி யார் இருக்கு? இவன் அவங்க பேர் என்ன, ஒரு முஸ்லீம் பையன் ஒருத்தன் வந்திருக்கானே, ரியாஸ் கானோட அவங்களும் ஐஸ்வர்யா அவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபேமிலி மேட்ரு தான். எப்படி ஃபேமிலி மேட்ரு தான் புரியும், நம்மளுக்கு எப்படி புரியும்? மம்மட்டி வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. மும்தாஸ் அவங்கள வந்து பயங்கரமாக கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் பண்ணிருந்தாங்க. மும்தாஜ் தான் எலிமினேட் ஆகிடுவாங்கன்னு ரொம்ப பயந்துருந்தேன். நல்ல வேலை ஆகலை. ஆனால் மும்தாஜ் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்காங்க. பண்ணால் கேர்ள்ஸ் கூட வேணால் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பாய்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஓவியா பார்த்தீங்கன்னா யாஷிகா தான் கன்ஃபார்ம். ஜூலி வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனனி ஐயராக இருக்கலாம். பட் ஜூலி கெஸ் கிடையாது. ஆனால் ஓவியா யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யாஷிகா தான். பிகாஸ் அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ரூடாகவும் யாரும் பேசுறதில்லை. அவங்களால மற்றவங்க சிரிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே. அவங்களோட இமேஜை வந்து டவுன் பண்ணிக்கினாலும் அவங்க ரெடி. யாஷிகா ஆனந்த்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்க பிஹேவியர் குழந்தை மாதிரி இருப்பாங்க. சொல்ல போனால் நிறையா அப்படியே செட்டிங் தான், எல்லாமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். கமலுக்காக பார்க்கலாம், கமல் சாருக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். டாடி பாலாஜி இருக்கார்ல, அவர் வந்து இந்த அசிங்கமாக பேசுகிற இந்த ஃபேமிலிலாம் டிவியில் பார்க்குறாங்க. அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஏறினா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பாதி வந்து சேருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் மேபி இந்த இதில் வந்து லவ்லாம் வந்து சீக்கிரமாக சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸில் வந்து போன சீசனில் பயங்கரமாலாம் சண்டை சச்சரவுலாம் நடந்து, அந்த மாதிரிலாம் இப்போ யாருக்கு நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து அதில் அந்த டேனியல் இருக்காங்களே, டேனியல் இல்லை மும்தாஜ், அவங்களுக்குள்ளே வரும் சண்டை தான் வரும். வாய் தகராறு அந்த மாதிரி வந்து தான் வரும். வேறு சென்ட்ராயன் கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பிரச்சனை கன்ஃபார்ம் வரும். அவன் அந்த பேச்சிலேயே பயங்கரமாக எல்லா கூடயும் ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஜூலி வந்து எனக்கு தெரிஞ்சு யாஷிகான்றேன் நான். ஓவியா வந்து ஜனனி. பிக் பாஸ் அடுத்த ஜூலி ஓவியா யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓவியா வந்து ஐஸ்வர்யா, ஜூலி யாஷிகா. அவங்களுக்கு ரியலாக அந்த கேரக்டர் வரல, சைல்டிஷாக அந்த கேரக்டர் ரியலாக வரல. ஸோ அவங்கள வர வச்சுக்கிறாங்க. ஐஸ்வர்யா கிட்ட நார்மலாகவே அந்த கேரக்டர் இருக்குது. போன எபிசோடில் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹரிஷ் கல்யாணம் இருந்தார். ஸோ இந்த எபிசோடில் வந்து எந்த மாதிரி யார் இருக்கா? ஷாரி ஏஜ் கம்மியாக இருக்கு, க்யூட்டாக இருக்கு. இல்லை அவர் வந்து பண்ணுறது எல்லாமே சாஃப்டாக பண்ணுறாரு, எல்லாமே க்யூட்டாக இருக்கு, எல்லாம் பண்ணுறாரு. ஓகே, பிக் பாஸ் சீசன் 2ல் வந்து இந்த யாஷிகா இருந்திருக்காங்களே, அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க அடுத்த ஜூலி மாதிரி இருப்பாங்கன்னு. ஸோ நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? அடுத்த ஜூலியாக இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இல்லைண்ணா. அவங்க யாஷிகா வேறு லெவல். அவங்க ரெண்டு கண் இருக்கே பா, பார்க்கவே. அடுத்த ஜூலி வந்து எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க நோண்டிட்டு சிலிமிஷை கொடுத்துட்டு இவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஓவியா மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பிடிக்கும், எல்லாம் புதுசாக இருக்காங்க. எனக்கு யாஷிகா வந்து இந்த படத்தில் மூலிமா எனக்கு தெரியும். பாலாஜிலாம் விஜய் டிவியில் பார்க்குறதுனால தெரியும். எல்லாம் எனக்கு பாலாஜி வரணுன்னு தான் ஆசை ஃபைனலிஸ்டாக. யாஷிகா பற்றி நான் சொல்கிறது எல்லாம் எங்கள் ஏஜ் எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப, அவ்வளோதான். மாடலாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஹோம்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு எங்கள் ஃபீலிங். இந்த ஹவுஸ்குள்ளே வந்து உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த ஹவுஸ்குள்ளே மும்தாஸ் மேம். எதனால அப்படின்னா அவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது கரெக்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் அது அவங்களுக்கு கன்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் ரூடாக பண்ணிடுறாங்க. பட் ஷீ இஸ் வெரி க்யூட் அண்ட் வெரி ஆக்டிவ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யாரும் பிடிக்கல ஐயோ அப்படி யாரையும் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாருமே ஓகேவாக தான் இருக்கிறாங்க. ஓவியா ஜூலியானா கண்டிப்பாக ஏமாற்ற நினச்சா யாஷிகாவை தான் ஏமாற்றுவாங்க. அதுதான் குழந்தை பொண்ணு. அதனால் கண்டிப்பாக ஏமாற்றினா அவளை தான் ஏமாற்றுவாங்க. அப்போ ஆரோவா யார் இருப்பாங்க? ஆரோவா அஃப்கோர்ஸ் மகத், ஸ்மார்ட் பாய். அடுத்த ஓவியா வந்து யாஷிகா ஆனந்த், ஜூலி வந்து ஜனனி ஐயர் நினைக்கிறேன். யாஷிகா ஆனந்த் வந்து எதனால் வந்து தனியாக யாஷிகா ஆனந்த் அப்படின்னு சொல்கிறேன்? நான் இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். ஆரவ் ஓவியா மாதிரி இந்த சீசனில் யார் இருப்பாங்க? டேனியல், யாஷிகா. அப்புறமா மகத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஃபஸ்ட்டு டேனி யாஷிகாவை ஓட்டியிருந்தார். இப்போ மகத்து நானும் ரேஸுக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யாஷிகாவை ட்ரை பண்ணுறாங்க. நல்ல ஒரு பேராக வந்தால் நல்லாயிருக்கும். யாஷிகாவும் மகத்தும் நல்ல பேராக வந்தாலும். யார் வந்து எலிமினேட் ஆவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த வாரம் யார் எலிமினேட்டுனா ஆனந்த் சார், ஆனந்து. வேறு
அவ்வளோ மும்தாஸ். வேற யாரும்லாம் இல்லை. டேனி ஜெயிக்கணும். ஆனால் டேனிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்புறமா வேற ஜனனி கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சமே பிடிக்கும். ஓவியா ஆர்வோ வந்து யார் இருப்பாங்க இதில்? யாஷிகாவும் டேனியில் அவங்களுக்கு பார்க்க நினைக்கிறேன். உள்ள வந்து இந்த ஹவுஸில் யாரை ரொம்ப பிடிக்கும், யாரை ரொம்ப பிடிக்காது? யாஷிகா ரொம்ப பிடிக்கும், மும்தாஜ் பிடிக்கவே பிடிக்காது. யாஷிகா மேலே 2 கண்ணாவே இருக்கு. யாஷிகா எதனால உனக்கு பிடிக்கும்? அவங்க எப்படி சொல்கிறது, ஓப்பன் டாக் எதுவாக இருந்தாலும். அவங்களோட ஸ்னாப்சாட்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் பேசியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் சீசன் 2ல் உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? யாஷிகா. ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. எக்ஸ்ப்ரெஷன் அந்த எல்லாமே க்யூட்டாக இருக்கும், ஓவியா மாதிரி. மும்தாஜ் இன்னும் அப்படியே இருக்காங்க, கிளாமராக அப்படியே இருக்காங்க. உனக்கு யார் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸில் யாரை பிடிக்கும் ரொம்ப? யாஷிகா தானே. எதனால? ஏன்னா அவங்க குழந்தை, அவங்களுக்கு எதுவும் அவ்வளோ வெளி உலகம் தெரியல. சும்மா மைண்ட் பிளாங்காக இருக்காங்க அவங்க ஃபுல்லாக. பட் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க. ஆனால் அதனால் எனக்கும் பிடிக்கும் அவங்கள, அதனால் அப்படி சொல்கிறேன். பிடிக்காதவங்க எனக்கு மும்தாஜ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிக் பாஸில் வந்ததால் பிடிக்கல எனக்கு இப்போது. ஏன்னா அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. சென்ட்ராயன் பாவம் அவரை போட்டு அப்படி மிரட்டுறாங்க. அதில் எனக்கு அவங்கள பிடிக்காம போயிடுச்சு. பொதுவாக சொன்னா ஃப்ரெண்டு லவ் மேட்ரு இது ஒரு டைலாக் போத தலைவருக்கு பெரிய எப்படி கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணிடுறாரு தெரில, கேள்விப்பட்டேன் நான். ஸ்லாங்கு டேனி ஸ்லாங்கு அதனாலே கொஞ்சம் ஃபேனு. பேசும்போதே கவுண்டர் வரும், நம்மளெல்லாம் அவ்வளோ சீலாம் வராது. பார்த்து கலைக்கிறதுலாம் வேறு. அவரே புதுசாக கலை வருவார். அந்த மாதிரி ஒரு லோக்கல் ஆள் மாதிரி